எல்லாருக்கும் வணக்கம். இந்த தொடக்கநிலை 1ஆம் நிலை மாணவர்களுக்கு நம்ம எழுத்துக்கள் தான் இப்ப அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த எழுத்துக்களை விளையாட்டு வழியும் இணையம் வழியும் எப்படி எல்லாம் கத்துக் கொடுக்க முடியும், எப்படி எல்லாம் மீள் வலியுறுத்தம் செய்ய முடியும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க அவங்களுடைய பாடநூல் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மாணவர்கள் 3 விதமான எழுத்துக்களை கத்துக்கிறாங்க. முதல்ல குறில் எழுத்துக்கள், அதாவது ட, ப, ம, வ, ல, ழ இதெல்லாம் கத்துக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க புள்ளி வச்ச எழுத்துக்களை கத்துக்கிறாங்க. புள்ளி வச்ச எழுத்துக்களை கத்துக்கிட்ட பிறகு அவங்க துணைக்கால் எழுத்துக்களையும் கத்துக்கிறாங்க. அதாவது நெடில் ஓசை உள்ள எழுத்துக்களை கத்துக்கிறாங்க. இது 1A முடியற வரைக்கும், அதாவது இந்த 2ஆம் தவணை முடியற வரைக்கும் அவங்க இதைத்தான் கத்துக்குவாங்க. 1B தவணை 3ல் இருந்து தான் அவங்க இகர உயிர் எழுத்துக்களையும் உயிர்மெய் எழுத்துக்களையும் ஈகார உயிர் எழுத்துக்களையும் உயிர்மெய் எழுத்துக்களையும் கத்துக்க போறாங்க. இப்ப மாணவர்கள் சாதாரணமா இந்த எழுத்துக்களை பார்த்தோன்னே அவங்களால சொல்ல முடியுது. இது பா, இது நா, இது யா அப்படின்னு சொல்றாங்க. சில நேரத்துல புள்ளி வச்ச எழுத்துக்களை பார்த்தாலும் சொல்றாங்க இது இப், இம், இல் இப்படின்னு. ஆனா சில நேரத்துல அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா எழுத்துக்கள் கூட்டா வரும்பொழுது, அதாவது ஒரு சொல்ல படிக்கும் பொழுது அவங்க கஷ்டப்படுறாங்க. இப்ப ட இட்னு சொல்லும் போது அது டாயிட்னு நம்ம படிக்க முடியாது, டட் அப்படின்னு தான் நம்ம படிக்கணும். அப்ப அந்த ஓசை அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களால கிட்டத்தட்ட என்ன வார்த்தைகளை கொடுத்தாலும் அவங்களால அதை படிக்க முடியும். அதைத்தான் இந்த வகுப்புல என்னால முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யறேன். அவங்களால அந்த ஓசை அது அவங்களுக்கு அதிக கவனம் செலுத்துற ஒரு விஷயம் இந்த வகுப்புல. அப்ப நீங்க அவங்களுடைய பாடநூலை எடுத்து பார்த்தா கூட எல்லா இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிற எல்லா பாடங்கள்ல இருக்கிற வார்த்தைகளையும் அவங்க இப்படிதான் வட்டமிட்டு இருப்பாங்க. இப்ப பா இட் பட் டா இம் டம் பட்டம், சா இக் சக் க ரம் ரா இம் ரம் அப்படின்னு அவங்களால அதை படிக்க முடிஞ்சா கிட்டத்தட்ட எழுத்து கூட்டல்லாம் செய்யும் பொழுது அவங்களால அந்த வார்த்தைகளை கொஞ்சம் சுலபமாகவே எழுத்து கூட்டி எழுத முடியும். அந்த பிழைகளும் கம்மியா இருக்கும், குறைவா இருக்கும். ஏன்னா இப்ப சக் க ரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த ஓசைக்கும் எழுத்துக்கும் உள்ள தொடர்பு வந்துட்டுன்னா அவங்களால அதை எழுத முடியும். இதுதான் மாணவர்கள் வகுப்புல அதிகமா செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இந்த ஓசையையும் எழுத்தையும் நம்ம இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தணும் அப்படின்னா என்னென்ன நடவடிக்கைகள் செய்யலாங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இணையம் வழி கற்றல். இணையம் சொல்லும் பொழுது இன்டர்நெட் வழியில நம்ம என்னென்னலாம் கத்துக்க முடியும், எப்படியெல்லாம் மாணவர்களுக்கு இந்த எழுத்துக்களையும் இந்த வார்த்தைகளையும் ஓசைகளையும் கொண்டு சேர்க்க முடியும்னு பார்த்தா முதல்ல நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட் லேர்னிங் ஸ்பேஸ், SLS. இந்த SLSல நீங்க லாகின் பண்ண பிறகு MOE லைப்ரரி அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கு, இங்க இருக்கு. இந்த MOE லைப்ரரியை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சில MOEல இருந்து இருக்கிற சில ரிசோர்சஸ் அங்க பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க பயன்படுத்தி கூட மாணவர்களுக்கு எழுத்துக்கள் அறிமுகத்தையோ இல்ல எழுத்துக்களை மீள் வலியுறுத்தம் செய்யறதையோ நீங்க செய்ய முடியும். உதாரணத்தை பின்னாடி நீங்க பாருங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா சர்ச் ஃபார் ரிசோர்சஸ்னு இருக்கு. இந்த இடத்துல நான் 1A பாடம் 4 இது ஒரு உதாரணம். இல்லைன்னா இங்க 1A பாடம் 10 அப்படி கூட நீங்க தட்டச்சு செய்யலாம். தட்டச்சு செஞ்சா இதுதான் வரும். இப்ப நான் சர்ச் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா கீழே அந்த தொகுதியில இருக்கிற அந்த பாடல் இல்ல அந்த படத்துக்கு ஏற்ற சொல்லை எழுதுதல், இது அவங்களுக்கான ஒரு நடவடிக்கை. அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் தெரியுதா இல்லையான்னு பாக்குற ஒரு நடவடிக்கை. அதன் பிறகு எழுத்து பலகைன்னு கூட ஒண்ணு இருக்கு. சில மாணவர்களுடைய எழுத்துக்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, நீங்க அத நோட்டீஸ் பண்ணீங்கன்னா. அப்ப இந்த எழுத்து பலகை வழி அவங்க அதை இன்னும் சரிவர பிழையற செய்ய கத்துக்கிறாங்க. ரெண்டாவது இணையம் வழி கற்றல்னு சொல்லும் பொழுது காஹூட் அப்படிங்கிற ஒரு செயலி இருக்கு. இத நீங்க ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவர் நிலையில கூட நீங்க லாகின் பண்ணலாம். அந்த மாதிரி லாகின் பண்ணும் பொழுது நீங்க அந்த சர்ச் பட்டன்ல தமிழ் அல்லது 1A இல்லைன்னா பாடம் 8 இகரம் ஈகாரம் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே
அதுல இருக்கக்கூடிய என்னென்ன காகூர்ல விளையாட்டுகள் இருக்கோ அதெல்லாம் வரும். அப்ப மாணவர்கள் அதையும் வந்து விளையாடி பார்க்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பிளே ஸ்டோர் இல்லைன்னா ஆப் ஸ்டோர் இதுல இருக்கக்கூடிய சில செயலிகள் மழலை மொழி, அகரம் தமிழ் டீச்சர், இந்த விளையாட்டுகளும் வந்து எழுத்துக்களை தான் அதிகமா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. இப்படித்தான் நீங்க அதை சர்ச் பண்ணலாம், தேடி பார்க்கலாம். தமிழ் அல்பபெட்ஸ்னு டைப் பண்ணீங்கன்னா அங்க லேர்னிங் ஆப் ஃபார் கிட்ஸ்னு தானாவே வந்துடும். அப்ப அதை சர்ச் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற பல செயலிகள் வந்து நீங்க வந்து பணம் செலுத்த தேவையில்லை, ஃப்ரீயாவே நீங்க அதை பதிவிறக்கம் செஞ்சு அதை பயன்படுத்தலாம். இதுல எழுத்துக்களை மீள் வலியுறுத்துவாங்க, அதை எழுத கத்துக் கொடுப்பாங்க. சிலது வந்து அதுக்கான அந்த எழுத்துக்களோட இருக்கிற படங்கள், இப்ப ஆன்னு சொன்னா அம்மா, அந்த மாதிரி படங்களோட அதை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சிலதுல வந்து விளையாட்டுகள் அதிகமா இருக்கும். இதெல்லாமே மாணவர்களுக்கு அந்த எழுத்தை கத்துக்கிறதுக்கான ஆர்வத்தை அதிகமா தூண்டும். இப்ப இணையம் வழி நம்ம பார்த்தாலும் சரி, இல்ல வகுப்புல பார்த்தாலும் சரி, மாணவர்கள் இன்னும் சின்ன பிள்ளைங்க தான். அப்ப தொடக்கநிலை 1ஆம் மாணவர்களுக்கு வந்து அந்த விளையாட்டு வழி ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா அதுதான் இன்னும் மனசுல ஆழமா பதியுது. அதே நேரத்துல இந்த மொழியை கத்துக்கும் பொழுது அவங்க நினைக்க கூடாது இல்லையா, தமிழ் மொழினா வந்து எப்போதுமே பென்சில் எடுத்து புக் எடுத்து எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மொழி மேல பாடே இல்லாம போயிடும். அப்ப அந்த அந்த விளையாடும் பொழுது அவங்க விரும்பி செய்யற ஒரு விஷயத்த வச்சு அவங்க அந்த எழுத்துக்களை கத்துக்கும் பொழுது அது அவங்க மனசுல கொஞ்சம் ஆழமா பதிஞ்சிரும். அதனாலதான் இந்த வகுப்புல நாங்க அதிகமா விளையாட்டு வழி எப்படி அந்த பாடங்களை நடத்தி செல்ல முடியுங்கிறத அதிகமா பார்ப்போம். வகுப்புல நாங்க பயன்படுத்துற சில விளையாட்டுகளை நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க போறேன். முதல்ல வந்து இணைத்தல், நம்ம மேட்சிங்னு சொல்லுவோம். நீங்க உங்களுக்கு தெரியுமா, நம்ம வந்து கார்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த அதை திருப்பி வச்சுட்டு அப்ப ரெண்டா நம்ம தரப்போம். எது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கோ அது என்னோட அப்படின்னு சொல்லி நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துக்குவோம் இல்லையா. அதே விளையாட்டை மாணவர்களோட நாங்க விளையாடும் பொழுது ஒரு அட்டையில படங்களாகவோ இன்னொரு அட்டையில வார்த்தைகளாகவோ நம்ம கொடுப்போம். இந்த படங்களையும் வார்த்தைகளையும் வந்து நம்ம இந்த படத்துல இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுட்டு மாணவர்களை ஏதாவது 2 அட்டைகளை திறக்க சொல்லுவோம். அதை திறக்கும் பொழுதுதான் இந்த அட்டையில இருக்கிறது வார்த்தை, அது அவங்களுக்கு படிக்க தெரிஞ்சாதான் இந்த அட்டையில இருக்கிற சொல் அந்த படத்தை வந்து குறிக்குதா இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா படத்தை பார்த்தோன்னே நம்ம சொல்லலாம் இது வந்து அப்பா, ஆனா அந்த வார்த்தை அப்பாவா இல்ல அம்மாவா இல்ல அக்காவாங்கிறது நம்மளால படிக்க தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். அப்ப இதுவும் வந்து அவங்களுடைய எழுத்து திறனையும் அவங்களுடைய வாசித்தல் திறனையும் சோதிக்கிறதுக்கு உதவுது. 2வது விளையாட்டு வந்து ஸ்பெல் டெக் டூ. இந்த வார்த்தை ரொம்ப ஃபெமிலியரா இருக்குல்ல, இது வந்து டிக் டெக் டூ அந்த விளையாட்டு அடிப்படையா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு விளையாட்டு தான் ஸ்பெல் டெக் டூ. அந்த பேர் உணர்த்துற மாதிரியே அது வந்து நம்ம எழுத்து கூட்டுற ஒரு விளையாட்டு. அப்ப பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வார்த்தை அட்டைகளை நம்ம ஸ்பெல் டெக் டூ வடிவுல கொடுத்துருவோம். அந்த 3x3 அதுல வந்து வார்த்தைகளை வச்சு கொடுத்துருவோம். இப்ப என்னால இந்த வார்த்தைய சரியா படிக்க தெரிஞ்சா, எனக்கு உச்சரிக்க தெரிஞ்சா நான் அதை கிராஸ் அவுட் பண்ணிடுவேன். அப்ப இன்னொரு ஆள், நான் 2 பேரா தானே இதை விளையாடணும், அப்ப அடுத்த ஆள் இதை விளையாடும் பொழுது அவங்களுக்கு அடுத்த வார்த்தையை படிக்க தெரிஞ்சா அவங்க அதை கிராஸ் அவுட் பண்ணிடுவாங்க. அப்படியே நான் யாரு வந்து ஒரு வரிசையில இருக்கிற 3 வார்த்தைகளை முதல்ல கிராஸ் அவுட் பண்றாங்களோ அவங்கதான் வந்து இந்த விளையாட்டை வெற்றியாளர். இத வந்து அவங்க விளையாட்டு வழி செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். நான் தான் அந்த கிராஸ் அவுட் பண்ணணும், நான் அதுக்காகவே நான் இந்த வார்த்தையை படிக்க கத்துக்கணும், இந்த எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரும். இது வந்து லெவல் 1 அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்லுவேன். லெவல் 2 அப்படின்னா எனக்கு அந்த வார்த்தை இப்ப படிக்க தெரிஞ்சுட்டு என்னால எழுத்துக்களை சரியா உச்சரிக்க முடியும், ஆனா எனக்கு பொருள் தெரியுமா, இதை சோதிக்கிறதுக்கு லெவல் 2. சோ நாங்க இது ஒரு ரவுண்ட் விளையாடிட்டோன்னே 2வது ரவுண்ட் விளையாடும் போது என்ன செய்வோம்னா, நீ அந்த வார்த்தையை கிராஸ் பண்ணலாம், ஆனா உனக்கு அதோட மீனிங் சொல்ல தெரியணும். நீ மீனிங் சொல்றத உன்னுடைய நண்பன் வந்து சரியா தவறான்னு சொல்லுவாங்க. நீ சரியான பொருள் சொல்லிட்டீன்னா நீ அந்த வார்த்தையை கிராஸ் அவுட் பண்ணிடு, இல்லைன்னா உன்னுடைய டேர்ன் போயிடுச்சு, அடுத்த ஆளுக்கான டேர்ன் ஆகிடும். இப்படிதான் நாங்க விளையாடுவோம். இதோடைய ஒரு ஒரு படம் நான் அவங்களை எடுத்து வச்சிருந்தேன் அவங்க விளையாடுறத, அதை நீங்க பாருங்க.
மாணவர்கள் இந்த விளையாட்டை வந்து கொஞ்சம் 2-3 வாட்டி வகுப்புல விளையாடிட்டனால அவங்களுக்கு இந்த விளையாட்டு கொஞ்சம் பரிச்சயமான ஒரு விஷயம்தான். அப்ப நீங்க வந்து வீட்டுல விளையாட போறீங்கன்னா கூட ஒரு ஒரு டிக்டாக்டோ கட்டத்தை வரைஞ்சிட்டு அந்த 9 கட்டத்திலயும் ஏதாவது ஒரு வார்த்தை, சொல், எழுத்து, ஓசை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நீங்க அவங்க கூட உட்கார்ந்தாலே அவங்களே சொல்லுவாங்க இது எப்படி விளையாடணும் அப்படிங்கறது. இதுவும் வந்து அவங்களுடைய எழுத்துக்களை மனனம் செய்யறதுக்கும் மீள் வலியுறுத்தம் செய்யறதுக்கும் ஒரு நல்ல முயற்சியா இருக்கும். சுயமாக ஒளிப்பதிவு செய்தல். SMS வழியா நம்ம இதை அடிக்கடி செஞ்சிருக்கோம். மாணவர்கள் அவங்களுடைய பாடத்துல படிச்ச வார்த்தைகளை வீட்டுக்கு போய் அதை சரிவர அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு சோதிக்கிறதுக்காக அவங்கள SLSல நான் இதை ரெக்கார்டிங் செய்ய சொல்லியிருக்கேன். அதே விஷயத்த அவங்க சொந்தமா அவங்க போன்லயே, இப்ப நீங்க போன் வச்சிருக்கீங்க இல்ல ஐபேட் வச்சிருக்கீங்கன்னா உங்க போன்ல ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு அவங்கள படிக்க சொன்னீங்கன்னா அதன் பிறகு அதை அவங்க கேட்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும் அதை அவங்க சரியா உச்சரிச்சிருக்காங்களா, அந்த வார்த்தைக்கு பொருளோட அவங்க சரியா சொல்றாங்களான்னு. இப்ப உதாரணத்துக்கு மாணவன் என்ற சொல்ல நான் மணவன் என்று படிச்சேன்னா படிக்கும் பொழுது எனக்கு தெரியாது. ஆனா நான் படிச்சதை மறுபடியும் நான் ஒளிப்பதிவு செஞ்சு கேட்கும் பொழுது அந்த கேட்கும் பொழுது எனக்கே கேட்கல, என்ன மணவன், மணவன்னா என்ன பொருள் இல்லையே அப்படின்னா அந்த வார்த்தையை நான் தவறா படிச்சிருக்கேன். அப்ப அந்த வார்த்தையை நான் எப்படி வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் தேடுவேன். இது வந்து சுயமாக நான் கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப உதவி செய்யும். அதே மாதிரி மாணவர்கள் படிச்ச சில வார்த்தைகளை நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மண்டபம், வணக்கம், ஆண், கண், வண்ணம், மனம், மாணவன், பணம். அவன் கண்ணன், அவன் மாணவன், அவன் அன்பான நண்பன். அண்ணன் வந்தார், அவர் பணம் தந்தார். இந்த மாதிரி மாணவர்கள் படிக்கும் பொழுது அவங்களுக்கே அவங்க படிக்கிறத கேட்கறதுக்கும் பிடிச்சிருக்கும் சில நேரம். சரி, இதோட என்னுடைய பகிர்தலை வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். இந்தந்த விளையாட்டு வழிகள்ல நம்ம அவங்களுக்கு எழுத்துக்களை நல்லா சொல்லி கொடுக்க முடியும், மீள் வலியுறுத்தம் செய்ய முடியும். இதை தவிர்த்து இன்னும் சில விளையாட்டுகள் இருக்கு, இதை வந்து நீங்க சோதிச்சு பாருங்க ஆசிரியர் அப்படின்னா கூட நீங்க என் கூட பகிர்ந்துக்கோங்க. அதை வகுப்புல நடத்தி அது வந்து அவங்களுக்கு உற்சாகம் அளிக்குதா, அது வந்து அவங்களுக்கு உதவி செய்தாங்கிறத பாக்குறதுக்கும் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இவ்வளவு நேரம் நீங்க உங்க நேரத்தை செலவிட்டு இதை கேட்டதுக்கு மிக்க நன்றி.